தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சுவையான காய்கறி அவியல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காய்கறி அவியல் செய்ய தேவையான பொருட்கள் 2 கேரட், 3 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், ஒரு பாதி குக்கும்பர், ஒரு 10 பீன்ஸு, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம். அவ்வளோதாங்க. இப்போ இதை குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக. ஸோ குக்கரில் கத்திரிக்காய், குக்கும்பர், வெள்ளரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் ஒரே நீளத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் அண்ட் 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த அவியலுக்கு தேவையான தண்ணி, இந்த 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் தான் ஊற்றுறேன். ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க, தண்ணி ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க, ஏன்னா காயில் இருந்துமே தண்ணி விடும். இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசிலுங்க, மூடி போட்டு ஒரே ஒரு விசில். நீங்கள் குக்கர் இல்லாட்டியும் ஒரு பாத்திரத்தில் ஜஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஒவ்வொரு காயாக எடுத்து உள்ளே போட்டு அப்படி கூட பண்ணலாம், வேக வச்சு. இது நம்ம கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நிறைய விசில் விட்டுறாதீங்க, ஒன்று போதும். அதுக்கப்புறம் இந்த தேங்காயோட சீரகம் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லேசாக பரபரன்னு இருக்கட்டும். விசில் போயிடுச்சுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே பாருங்கள் தண்ணி நெருக்குது. ஸோ இந்த தேங்காய் விழுதை அதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் குக் பண்ணணுங்க. இந்த தேங்காய் சேர்த்த பின்ன நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இந்த அவியல். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருந்தால் போதும். உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்க்கு தான் அவியல் பண்ணணுன்ட்டு இல்லை, பேசிக் காய்கறிகள் வச்சு அவியல் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட சேனக்கிழங்கு, மொச்சக்கொட்டெல்லாம் கூட போடலாம், அவரைக்காய் போடலாம், சீனி அவரைக்காய் போடலாம், சாம்பார் வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணி இதெல்லாம் கூட போடுவாங்க. ஏதாவது ஒரு தண்ணிக்காய், அப்புறம் ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு வகையில் சேர்ந்தது, கிழங்கு வகைகள் அந்த மாதிரி. அதாவது இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இந்த தேங்காய் ஊற்றின கொதிச்சிச்சு, இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ இதை தாளிச்சிடலாம். இந்த அவியலை தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்தா அவியலுக்கு இன்னுமே ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஸோ அதையும் நம்ம நல்லா அந்த சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு வாசம் வரும், ஒரு ப்ரௌன் ஆகி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அது பாரு நல்லா ப்ரௌன் ஆகுது. இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது கூடவே கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை அந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டுங்க. அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு அந்த ஒரு ப்ரௌன் ஆன பின்ன ஒரு வாசம் வரும்ல, அந்த வாசம் அவியலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அவியல் தாளிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை பச்சையாகவே கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை இஞ்சி இந்த காய்கறி அவியலுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் டைஜஷனுக்குமே நல்லது பச்சை இஞ்சி, ஏன்னா ஃபுல்லாக காய்கறியாக போட்டிருக்கோம்ல, மேபி கொஞ்சம் கேஷியஸாக இருக்கலாம். ஸோ இந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, இனிமேல் நல்லாயிருக்கும். அது கூட நான் கொஞ்சம் திக்கான கர்டை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க, ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன். அதையுமே சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஸோ நம்மளோட காய்கறி அவியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நல்லா வந்திருக்குங்க. ஆக்சுவலி காய்கறிகள்லாம் குழஞ்சே போகலை பாருங்களேன். நீங்கள் ஒரு விசில் 2 விசில்லாம் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு விசிலே போதுமானது. உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேணும், சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் அவியலை, கூட்டாக இல்லாமல். இது நாங்கள் கூட்டாக பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, யம்மியாக டேஸ்டியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.